என்னை பெற்றெடுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசியுடனும் என்னை சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய இன்றைய குருமார்களின் ஆசீர்வாதத்துடனும் குலதெய்வம் இஷ்டதெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதத்துடனும் இந்த பதிவை தொடர்கிறேன். திருவாழ்க திருவேத்தனை, குருவாழ்க குருவேத்தனை. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சௌம் சரணபாய நமக. இன்று மாசி மாதம் 29ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026, மார்ச் மாதம் 13ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம் புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தனவரவு நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சமூகத்தில் அந்தஸ்து கூடும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையான துணையாக இருப்பார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அக்கம் பக்கத்தினால் செலவுகள் கூடும். விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஈடாக வருமானம் வருவதால் சமாளிப்பீர்கள். அலைச்சல்களை, தொழில் சம்பந்தமான அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். அரசு வழி லாபங்கள் தரும். துணிச்சலாக காரியங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். வியாபாரம், வணிகம், ஒப்பந்தம் எல்லாம் லாபத்தை தரும். பயணங்கள் வெற்றியை தரும். ரிஷபம் சுயசிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாற்றங்கள், புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நல்லது. மனம் ஒரு விரக்தியிலும் எதிர்மறை எண்ணத்திலும் இருக்கும். இறை வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் அரசு காரியங்கள் வெற்றியையும் பெற்றையும் பெற்றுத்தரும். தைரியமாக எதையும் செய்து தொழிலில் சாதிப்பீர்கள். நண்பர்கள் தொழிலில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் சார்ந்த பயணங்கள் அதுவும் வெற்றி தரும். பெண்களால் லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் லாபம் முன்னேற்றம் அதிகரிப்பீர்கள். பணவரவு நன்றாக இருக்கிறது. மொத்தத்தில் பணமழையில் குளிக்கப் போகும் ராசி நீங்களாகத்தான் இருப்பீர்கள். மிதுனம் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்திருந்த பூர்வீக சொத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் உங்களை வரும். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அதனால் பணி சுமை அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அதிகரிக்கும். ஆகவே இன்று புதிய முயற்சிகளை கைவிடவும், அரசு விஷயங்களில் தடைகள் ஏற்படுவதால் என்று அதை ஒத்திவைக்கவும், துணிச்சலாக எந்த காரியத்தையும் செய்யாமல் நிதானமாக செய்வது நல்லது. நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அந்நிய தேசத்தினர், அந்நிய மாநிலத்தினர் வேற்றுமொழி பேசுவதிடம் கவனமாக இருப்பது நல்லது. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரிகள் ஆதரவோடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். கடகம் திறமைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். திறமைகள் மதிக்கப்படும். தொழிலில் பணிச்சுமை கூடினாலும் சில மாற்றங்களை செய்து அதை வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயத்தில், அரசு வேலைகளில் கவனம் தேவை. அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் அனுபவஸ்தர்கள், மூத்தவர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தினர், குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். தொழிலில் நல்ல லாப முன்னேற்றங்கள் உண்டும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பேரும் புகழும் ஏற்பட்டாலும் சில விமர்சனங்களும் தரக்குறைவான அவமானங்களும் வரலாம். அதை சமாளித்து தான் நீங்கள் முன்னேற வேண்டும். சிம்மம் சுயசிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு மனதில் ஒரு விரக்தி எப்பொழுதும் இருக்கும். முயற்சி செய்தால் எல்லாவற்றையும் மாற்றலாம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றத்தை செய்வீர்கள். முயற்சி செய்வீர்கள். தொழிலில் உங்களுடைய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்கள் லட்சியங்களை அடைவதற்காக சில மாற்றங்களை செய்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். அரசு விஷயத்தில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். பயணங்கள் வெற்றியை தரும். பெண்களிடம் கவனம், கண்ணியம், கட்டுப்பாடுடன் பழகுவது நல்லது. விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ வேண்டாம் என்பது எங்களுடைய அறிவுரை.
தொழிலில் சில தடங்கல்கள் வந்து நீங்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கன்னி, தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்க சுமூகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேச்சு நடக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வண்டி வாங்க மாற்ற சிந்தனை உண்டாகும். வசதி வாய்ப்புகள் கூடும். அரசு விஷயத்தில் பணிச்சுமை கூடும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இருக்கும். ஆகவே என்று அதை ஒத்தி போடவும். நண்பர்கள் சகோதரர்கள் இடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். அவர்கள் இன்றைக்கு உங்களுடன் கருத்து மாறுபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்கள், வேற்று பிரதேசத்தவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. பெண்கள் உங்கள் சமூக அந்தஸ்து உயர காரணமாக இருப்பார்கள். தொழிலில் வியாபாரம், வணிகம் போன்றவை நல்ல ஒரு தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்களில் உங்கள் விருப்பங்கள் நடைபெறும். பெண்கள் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். பயணம் வெற்றி பெறும். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் மகிழ்ச்சியை தரும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ வேண்டாம். தொழிலில் சில பணிச்சுமை கூடும். எதிர்ப்புகள் தோன்றி மறையும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். விருச்சிகம், நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த பாலிய நண்பர்களை சந்திப்பீர்கள். தூரத்து உறவினர்களை சந்திப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். அரசு விஷயங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். திறமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். சகோதரர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் மத்தியில் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். பெண்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அவர்கள் உறுதுணை புரிவார்கள். தொழில் லட்சியத்தை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனை புரிவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்ணியம், கட்டுப்பாடு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்ற விஷயங்களை பாட வேண்டும் என குழந்தைகளின் செயல்பாடுகள் வித்தியாசமாக இருப்பதால் அவர்களை நல்வழி காட்டுதல் இப்பொழுது உங்களுடைய வழிகாட்டுதல் அவருக்கு தேவைப்படுகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு, பணிச்சுமை கூடும். எதிர்ப்புகள் கூடும். இருந்தாலும் புதிய வித்தைகளை பயன்படுத்தி அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானங்களை முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறும். சகோதரர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வேற்றுமொழி பேசும் வேற்று மாநிலத்தவர்களிடம் கவனம் கண்ணியமாக இருப்பது நல்லது. பெண்களிடம் உங்கள் திறமைக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு முன்னேற்றம் கூடுவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் திறமையுடன் செயல்பட்டு நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகரம், தொழிலில் நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழில் லட்சியங்களை அடைந்து வரலாற்று சாதனைகள் புரிவீர்கள். நீண்ட நாட்களாக செய்த முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றி பெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் அதிகாரப்போக்கை குறைப்பது நல்லது. நண்பர்கள் சகோதரர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பார்கள். பெண்களிடம் விளையாட்டுக்காக கூட தீண்டலோ சீண்டலோ வேண்டாம். கவனம் கண்ணியம் போன்றவற்றை கடைபிடிப்பது நல்லது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளுக்கு பணிச்சுமை கொடுவதால் உங்கள் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. பிறகு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். கும்பம், உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். வாகன வசதிகள் கூடும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பாக்கியம் அதிர்ஷ்டம் எல்லாம் என்று உண்டாகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். அரசு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். பெண்கள் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்கள்
பேச்சை கேட்டு நடப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழியத்தவர்கள் கூட உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். பெண்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது இந்த நாளை இனிய நாளாக ஆக்கும். மீனம். சுய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அதற்காக வரக்கூடிய பணிச்சுமை, எதிர்ப்பு எது இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அது நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வேலையாக இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கும். தாய்மாமன் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள் என்று கைவிடுவது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. அரசு விஷயங்கள் அலைச்சலை தரும். நண்பர்கள், சகோதரர்கள் வேற்றுமொழி வேற்றுமொழி தரும். கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். ஆகவே அதை தைரியமாக செய்து வெற்றி காணலாம். வாழ்க்கை துணையிடம் மட்டும் நீங்கள் அனுசரித்து போனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என சகல சௌபாக்கியனை உங்களை தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சுகுருநாதன். நன்றி, வணக்கம். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவே